அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்பிள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்டிருந்த ஒரு வீடியோவில் 2026 டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய இந்த குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் மற்றும் குரூப் 4 இந்த ரெண்டு எக்ஸாமே கவர் பண்ணுற மாதிரி ஒரு டெஸ்ட் சீரீஸ்க்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு. அது நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு முன்னறிவிப்பை கொடுத்துருந்தேன். அதன் அடிப்படையில் அந்த டெஸ்ட் சீரீஸ்க்கான ஷெடியூல் அப்படின்றது முழுக்க முழுக்க நம்ம போட்டு அந்த ஷெடியூல் லான்ச் பண்ணக்கூடிய ஒரு வீடியோவாக தான் இந்த பதிவு இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. நம்ம எப்பயுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வெற்றி நிச்சயம் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். ஸோ அந்த வெற்றி நிச்சயம் அப்படின்றத இதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், பேராக வச்சிருக்கோம். ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆகி அக்டோபர் மாதம் குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் வரைக்கும் முடியுது. அதுக்கப்புறம் குரூப் 4க்கு வரதை பற்றி இந்த எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதுக்கான ரிவிஷன் பிளான் அப்படின்றது ஃபியூச்சரில் உங்களுக்கு இந்த எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் கொடுப்போம். ஜாயின் பண்ண உங்களுக்கு ஓகேவா? அதே மாதிரி மொத்தம் 28 டெஸ்ட் தரோம். சிலபஸ் வைஸ் ஒரு தடவை படிக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் 3 தடவை ரிவிஷன் பண்ணுறீங்க. அப்போ ஒரு எக்ஸாம் இந்த குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் படிக்கக்கூடிய விஷயங்களை மொத்தம் எத்தனை தடவை படிக்க வச்சு உங்களை அனுப்புவேன்? 4 தடவை படிக்க வச்சு தான் ஒரு சப்ஜெக்டை நீங்கள் ஒரு விஷயம் படிக்கிறீங்கன்னா அதை 4 முறை படித்து ரிவிஷன் பண்ணி தான் என்ன பண்ணுவேன், உங்களை எக்ஸாமுக்கு அனுப்புவேன். முதல் டெஸ்ட் அப்படின்றது ஏப்ரல் 11 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஏப்ரல் 5லேருந்து இல்லை இந்த 3 நாட்கள் அதுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாலும் எப்போ வேணால் ஜாயின் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுடைய விருப்பம் தான். இந்த மேக்ஸிமம் ஒரு 7ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட்டு 11ஆம் தேதி இல்லையா? ஸோ அதை ஒரு 3 நாள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஆகும். ஸோ அதை படிக்கிறதுக்கான நாட்கள் அப்படின்றது இந்த நாட்களுக்குள்ளே கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகக்கூடிய விஷயம் அப்படின்றது. ஏப்ரல் 11 ஸ்டார்ட் ஆகி எக்ஸாம் என்னைக்கு உங்களுக்கு முடியுதோ அது வரைக்கும் இந்த பேட்ச் அப்படின்றது கண்டினியூஸ் ஆகிட்டு இருக்கும். குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும். இதனுடைய சிறப்பம்சங்கள் தமிழ் வழி தேர்வு தொடர் அதை முழுக்க நான் மென்ஷன் பண்ணுறேன். முழுக்க தமிழில் மட்டும்தான் நடக்க போகுது. இங்கிலீஷில் நமக்கு எடுத்து கொடுக்குறது ஆள் இல்லை அப்படின்றதுனால முழுக்க தமிழில் மட்டுமே பண்ணுறோம். ஆங்கில வழியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் ஜாயின் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன். மொத்தம் 28 டெஸ்ட் தரோம். வாரந்தோறும் சனிக்கிழமை தான் டெஸ்ட்டு. ஏன் அப்படின்றது உங்களுக்கு ஏற்கனவே சொல்கிறதா. வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் படிச்சிங்க அப்படின்னா ஏதோ ஒரு நாள் வேலை வந்தால் கூட இன்னொரு நாள் உங்களால் என்ன பண்ணிட முடியும், அட்ஜஸ்ட் பண்ணி அந்த போர்ஷனை முடிச்சிட முடியும். ஸோ அதனால் வாரந்தோறும் எவ்ரி வீக் ஒரு டெஸ்ட் அப்படின்றது வச்சிருக்கோம். இதில் உங்களுக்கு டெஸ்ட் ஷெடியூல் கீழே அப்படின்றது காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டெஸ்ட் ஷெடியூல் இருக்கும். நம்ம டெலிகிராம் சேனல்லையும் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் எடுத்து என்ன பண்ணிக்கங்க, பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு டெஸ்ட் சீரிஸ் மட்டுமே இது பண்ணுறது இல்லாமல் உங்களுக்கு தேர்வு முடிக்கிற வரைக்கும் வழிகாட்டுதல்கள் அப்படின்றது கண்டிப்பாக தரப்போகிறோம். அதே மாதிரி ஒரு வாரத்துடைய தொடக்கம் எடுக்கிறோம். ஒரு வாரமும் டெஸ்ட் இல்லையா? ஸோ அந்த வாரத்துடைய தொடக்கத்தில் நீங்கள் அந்த வார தேர்வுக்கு நீங்கள் எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், ஸோ இதனுடைய சிறப்பம்சங்கள் எல்லாமே போட்டிருக்கோம். டிஎன்பிஎஸ்சியோட பேட்டர்ன் அண்ட் ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நம்ம பண்ண மாட்டோம். ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதை திருப்திகரமாக பண்ணணும். நிறைய நாள் நான் வீடியோவே போடாமல் இருப்பேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம தொடங்கணும் அப்படின்னா அதை கரெக்டாக முடிக்கணும். இல்லை அப்படின்னா அதை பண்ணாமே இருக்கணும். செய்வன திருந்தச்சேன்னு சொல்லுவாங்க. ஸோ செய்வன திருந்த செய்வதற்காக நான் ஒரு சில நேரங்களில் எதுவுமே பண்ணாமல் கூட இருந்திருக்கேன். இந்த நான் பண்ணுறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம நோட்ஸ் ஏற்கனவே படித்தவங்களுக்கு, நம்ம கிளாஸஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒரு விஷயம் பண்ணுவோம் அப்படின்றது. ஸோ அதே மாதிரி இந்த பர்ஃபெக்ட் இதுலையும் இருக்கும், இந்த ஷெடியூலையும் இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு வழிகாட்டுதல்கள் மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டடி சர்க்கிள் சேர்ந்து படிக்கிறதுக்கு ஒரு ஸ்டடி சர்க்கிள் அப்படின்ற மாதிரி ஒரு டெலிகிராம் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் நமக்கு தேவையானதை உங்கள் கூட சேர்ந்து படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்டையும் நீங்கள் படிச்சுக்கலாம். அப்போ ஒருத்தருக்குமே ஒருத்தரும் மென்டராக இருப்போம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு 4 பேர் தான் மென்டராக இருக்காங்கன்னா கேட்டால் கிடையாது. ஒரு 150 பேர் இந்த டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒருத்தருக்கும் மென்டராக இருக்க போகிறோம் அப்படின்றது என்னுடைய இன்னொரு சிறப்பம்சமாக இருக்க போகுது. அதே மாதிரி டெஸ்ட் ஷெடியூல் இது வரைக்கும் யாருமே கொடுத்தது கிடையாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த ஷெடியூலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். இந்த ஷெடியூல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த ஷெடியூல் கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்றது. முழுக்க ஒரு எக்ஸாமுக்கு நான் உட்காந்து படித்தேன் அப்படின்னா எனக்கு நான் எப்படி ஷெடியூல் போடணும் அந்த மாதிரி போட்டிருக்கேன். மற்ற ஷெடியூல் எந்த ஷெடியூல் வேணால் நீங்கள் பாருங்கள், அது எப்படி இருக்கும் இது எப்படி இருக்குது அப்படின்றத வித்தியாசத்தை பாருங்கள். எனக்கு அப்படியே ஒரு யூனிட்டை ஃபுல்லாக கொடுக்குறது எனக்கு வேலை ஈஸி, பட் உங்களுக்கு படிக்கிறது கஷ்டம். அது எனக்கு தெரியும். நான் நிறைய இடத்துல டெஸ்ட் போட்டிருக்கேன். நான் எப்படிலாம் ஒரு டெஸ்ட் இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்துருக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி அந்த டெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அப்படின்னு நிச்சயம். கொஷின் சாஃப்ட் காப்பியாக தான் கொடுப்போம். இந்த குறிப்பெல்லாம் கொண்டு போய் லாஸ்ட்டில் போடாமல் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டேன். கொஷின் சாஃப்ட் காப்பியாக தான் கொடுப்போம், ஹார்ட் காப்பி கிடையாது. முழுக்க தமிழ் வழியில் மட்டும்தான் நடக்கும். ஆங்கில வழி மாணவர்கள் சேர வேணாம். அதே மாதிரி ஆன்சர் எக்ஸ்பிரஷன் வீடியோ உங்களுக்கு தரலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். நடுவில் நான் உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா அதை பண்ண முடியல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாயிரும். ஸோ அதனால் ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அப்படின்றது என்னால் இப்போதைக்கு ப்ராமிஸ் பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா ஜூம் வழியாக ஒரு சில ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ்லாம் விட்டுட்டு கொஞ்சம் குழப்பமான கேள்விகள் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு மட்டும் வேணால் நம்ம பிளான் பண்ணலாம். பட் ஆன்சர் வீடியோ தரமாட்டோம். உங்களுக்கு எவ்ரி டெஸ்ட் முடிஞ்சோன்னா அதுக்கான கீ அப்படின்றது கொடுத்துட்றோம். கீயுமே நான் சொல்லியிருந்தேன் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி கொடுக்குறேன்ட்டு. பட் அதையுமே யாரும் விரும்பாத ஒரு காரணத்தினால, விரும்பாத காரணம் மீன்ஸ் எப்படி சொல்கிறேன்னா,
இப்போ இந்த டிஸ்கஷன் பண்ணுறோம் அப்படின்றப்போ ஏபிசிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கப்போ நீங்களே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை தேடி படிக்கிறீங்க. நான் சொல்கிறேன், உண்மையிலே சொல்ல போனால் ஸ்கூல் புக்கில் நான் உங்களுக்கு கட்டிங் ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் கட்டிங் அப்படின்றது நான் எடுத்து என்னால் கொடுக்கணும் அப்படின்னா நான் ஸ்கூல் புக்லேருந்து கொஸ்டின் எடுக்கணும். இன்னுமே நிறைய பேர் ஸ்கூல் புக்ஸும் படிக்கிறதில்ல. ஸோ பெருசாக யாருமே எங்கேருந்து படிக்கிறோம் அப்படின்றதே தெரியறதில்ல. அப்படின்றதுனால ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் கீயும் வேண்டாம் அப்படின்றது நான் டிஸ்கஸ் பண்ணப்போ என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருந்து சொன்னதுனால அது வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன். எந்த சந்தேகம்னாலும் மற்றபடி உங்களுக்கு எந்த சந்தேகம்னாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மென்டர்கள்ட்ட நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் 150 பேர் டெஸ்ட் போறீங்கன்னா 150 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் டவுட் நீங்கள் கிளியர் பண்ணி கேட்டு என்ன பண்ணிக்கலாம், தாராளமாக படிச்சுக்கலாம். அதே மாதிரி இதுக்குன்னு எதுவும் ஒரு தனி ஒரு மெட்டீரியலும் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். இதுக்கான கட்டணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ₹555 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஒரு கூட்டு முயற்சி சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயம் தான், தனியாக பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. என்னால் மட்டும் பண்ணவும் முடியாது அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ ₹555 அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து எனக்கு எதுவும் கிடையாது. ஓகேங்களா? அப்போ இது அந்த நம்பர். அப்போ இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் 7010971364 இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் அப்படின்றது உங்களுக்கு அனுப்புவாங்க. அப்போ இந்த சிலபஸ் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டெஸ்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்றபடி நீங்களே ஷெடியூல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், புரியும். ஷெடியூல் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ டெஸ்ட் 1 அப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் என்னவா இருக்குது, எந்த காரணத்தினால இப்படி போட்டிருக்கோன்றதை நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல இந்தியாவின் வரலாறு எல்லாத்துலேயுமே நான் என்ன நினைப்பேன்னா, எப்பயுமே தமிழ்னா தமிழ் மட்டுமே வைக்கக்கூடாது, கணிதம்னா கணிதம் மட்டுமே வைக்க, பொது அறிவு மட்டுமே வைக்கக்கூடாது. ஒன்று படிக்கிறோம் அப்படின்னா ஒரே நாளில் நம்ம எல்லாமே படிக்கிறோம். அன்னைக்கே நம்ம ஜெனரல் ஸ்டடீஸும் படிக்கணும், மேத்ஸும் படிக்கணும், தமிழும் படிக்கணும். என்னென்னலாம் நீ படிக்கணுமோ எல்லாத்தையுமே நீ தொற்றுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அந்தபடி தான் நான் டெஸ்ட் போட்டிருக்கேன். அதான் நான் சொன்னேன்ல, நான் படித்தேன்னா நான் எப்படி படிப்பனோ எனக்கு எப்படி ஒரு டெஸ்ட் பேட்ச் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் தேடி இருக்கேன். எனக்கு எதுவும் கிடைச்சதில்லை. பட் அது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக படிச்சிருக்கேன். அதே மாதிரி ஹிஸ்ட்ரி ஏன் ஃபஸ்ட் எடுக்கிறோம், கொஷின் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா எடுக்கலாம் அப்படின்னா புதுசாக படிக்கக்கூடியவங்களுக்காக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஹிஸ்ட்ரி தான் பேசிக். அப்போ ஹிஸ்ட்ரி படிச்சிருந்து புரிஞ்சிருந்தீங்கன்னா தான் நீங்கள் அடுத்துக்கு போக முடியும். ஸோ ஹிஸ்ட்ரி அப்படின்றது ஃபஸ்ட்டாக போட்டிருக்கோம். ஜாகிரஃபிலேருந்து 5 கொஸ்டின் தான். ஸோ அங்கங்கே உடச்சு போட்டிருக்கோம். ஈஸியாக எடுக்கக்கூடிய இடத்துனால ஒரே லாஸ்ட்டாகவும் போடாமல் அங்கங்கே உடச்சு போட்டோம். அதே மாதிரி நம்ம கூடிய முக்கியமான விஷயமே நடப்பு நிகழ்வுகள். எல்லா டெஸ்ட்லேயுமே உங்களுக்கு ஒரு மாதம் நடப்பு நிகழ்வுகள் வரப்போகுது. அதே மாதிரி பாலிசி நோட்ஸ் நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கேள்விகள்லாம் இப்போ நடக்கக்கூடிய அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாச்சும் ஸ்கீம்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய பாலிசி நோட்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய பாலிசி நோட்ஸில் இருக்கதை வச்சு அப்படியே கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு எல்லா டெஸ்ட்லையும் என்ன வரும், ஒரு பாலிசி நோட்ஸ் வரும். ஸோ இதன்படி தான் உங்களுக்கு நடக்க போது ஒரு டெஸ்ட். அப்போ ஒரு டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா மேத்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும், தமிழ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு யூனிட்டோ 2 யூனிட்டோ கொஞ்சம் டாபிக்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா டெஸ்ட்லையும் கரண்ட் அஃபேர்ஸும் ஒரு யூனிட்டோ 2 யூனிட்டோ பாலிசி நோட்ஸும் இருக்கும். படிக்க முடிஞ்ச அளவு தான். இப்போ பள்ளிக்கல்வித்துறை கொஞ்சம் பெரிய டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ஒன்றா கொடுத்துருக்கோம். அப்போ ஒரு சில டிபார்ட்மெண்ட்லாம் சின்ன டிபார்ட்மெண்ட்ஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் 2 டிபார்ட்மெண்ட்டாக போட்டு கொடுத்துருப்போம். அதே மாதிரி இப்போ எடுத்தீங்கன்னா இங்கே தான் உங்களுக்கு விஷயமே. இப்போ தமிழ் எடுத்து பாருங்கள், எல்லா டெஸ்ட்டுமே சனிக்கிழமை தான். உங்களுக்கு தமிழ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யாருமே இப்படி உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கவே மாட்டாங்க. நீங்கள் எந்த டெஸ்ட்டு எடுத்தாலும் சரி, என்ன எடுத்து பார்த்தாலும் சரி, யாருமே இந்த மாதிரி டெஸ்ட்டை உடச்சி போட்டிருக்கவே மாட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க, அழகு 1 ஃபுல் டெஸ்ட்டு, இல்லைனா அழகு 1ல் எழுத்து ஃபுல் டெஸ்ட் அப்படின்னு தான் கொடுப்பாங்க. நான் சொன்ன மாதிரி எனக்கு அப்படி டெஸ்ட்டு போடுறது ஈஸி, எனக்கு கொஷின் எடுக்கிறது ஈஸி, எங்கள் பசங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஈஸி. பட் உங்களுக்கு படிக்கிறது கஷ்டம், எனக்கும் படிக்கிறது கஷ்டம். அப்படி ஒரே யூனிட்டாக இருந்துச்சுன்னா படிக்கிறது கஷ்டம் அப்படின்றது எனக்கு தெரியும். அதனால என்ன பண்ணியிருக்கோன்னா, அப்போ ஒரு விஷயம் ஒரு சாராக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு டெஸ்ட்டாக வச்சிடறோம். அப்போ பிரித்து எழுது சேர்த்து எழுது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அழகு 1லேருந்து அதை வச்சிடறோம். ஓகேங்களா? இப்போ அவங்க எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அழகு 1 ஃபுல்லத்தையும் ஒரே டெஸ்ட்டாக போட்டுருவாங்க. ஸோ அப்படி போகணும்னு அவசியம் இல்லை. இப்படி உடச்சி போடலாம் அழகா. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருமே இப்படி உடச்சது கிடையாது. ஒரே மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு டெஸ்ட்டாக. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி. அப்போ இது கொஞ்சம் நம்ம மக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் மக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அழகு 2லேயே ரோமன் லெட்டர் 1ல் ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கும், ரோமன் லெட்டர் 3லையும் பொருள் தரும் ஓரெழுத்துன்னு இருக்கும். ஸோ அதையே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரோமன் லெட்டர் 1 தனியாக டெஸ்ட் வைப்பாங்க, 3 தனியாக டெஸ்ட் வைப்பாங்க, 2 தனியாக டெஸ்ட் வைப்பாங்க. 2 ஒரே மாதிரி இருக்கிறதுனால நான் 2 எடுத்து ஒரே டெஸ்ட்டில் போட்டு விட்டுருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் படிக்கக்கூடிய விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதுக்கு மேலே படிக்க முடியாது இல்லையா? ஸோ என்ன பண்ணுறேன், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். ஸோ இது ரொம்ப ஈஸியான டாபிக். ஸோ இதை ஒரு டெஸ்ட்டாக சொல்லி விட்றேன். இப்போ இதுலேயே நடுவில் வச்சிடறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அழகு 7. இந்த அழகு 7 அப்படின்றது எல்லா டெஸ்ட்லேயுமே இருக்கும். உங்களுக்கு எல்லா டெஸ்ட்லேயுமே திருவள்ளுவர் மாலை அப்படின்ற ஒரு விஷயம் பற்றியும் திருக்குறள் தொடர்பான செய்திகள் ஃபஸ்ட்டு, அடுத்து ஒரு 3 அதிகாரம். இதில் மட்டும் உங்களுக்கு திருக்குறள் தொடர்பான செய்திகள். வழக்கமாக இந்த அழகு 7 எல்லா யூனிட்லையும் எப்படி இருக்குன்னா 3 அதிகாரம். ஒரு நாளும் ஒரு டெஸ்ட்டுக்கும் ஒரு வாரத்துக்கும் நீங்கள் 3 அதிகாரம் படிக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் திருக்குறள் தொடர்பான செய்திகள் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்கோம். மற்ற
டெஸ்ட்டில் உங்களுக்கு அறநூல்கள் தொடர்பான செய்திகள் இருக்கும். அப்போ அறநூல்கள் இருக்கும் இல்லையா, ஸோ நாலடியார் அந்த மாதிரி போகும். அந்த அறநூல் தொடர்பான செய்திகள் இங்கே உங்களுக்கு திருக்குறள் இதிலே வந்ததுனால திருக்குறளாக கொடுத்துட்றோம். எக்ஸ்ட்ரா திருவள்ளுவர் மாலை படிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி போகுது. அதே மாதிரி தமிழ் சான்றோர்லேருந்து ஒரு 3 பேர். அப்போ இந்த மாதிரி அப்போ நீங்கள் இது படிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்டான மைண்ட் இருக்கும். ஒரே இதாக எடுத்தோமா, ஒரே டாப்பிக்கை போட்டு காலையிலேருந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் படிக்கிறதுக்கு நமக்கு கடுப்பாக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால் உங்களுக்கு ஈஸியாக படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி நார்மல் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, திருக்குறள் 20 அதிகாரத்தையும் ஒரே டெஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி எனக்கு அப்படி ஷெடியூல் போடுறது ஈஸி. இப்படி உடச்சி எடுத்து கஷ்டப்படணும் அவசியமே கிடையாது. அப்படி தாராளமாக போட முடியும். ஆனால் படிக்கிறதுக்கு எனக்கு நான் எப்படி இருந்தாலும் படிப்பேன்னா இப்படி இருந்தால் தான் படிக்கிறது ஈஸின்றது எனக்கு தெரியும். அப்போ ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்து ஷெடியூல் நாங்கள் போடுறப்ப எங்களுக்கு தெரியுது இப்படி போட்டால் தான் பசங்களுக்கு படிக்க முடியும் அப்படின்றது. அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு ஷெடியூல் தான் இது. அப்போ எல்லா டெஸ்ட்டும் இப்படி தான் இருக்க போகுது. அப்போ செகண்ட் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வரலாறு, இந்திய புவியியல், கொஞ்சம் நடப்பு நிகழ்வுகள், கொள்கை விளக்க குறிப்பு, அதாவது பாலிசி நோட்ஸ், தமிழ்நாடு பாலிசி நோட்ஸ். அடுத்து விழுக்காடு பர்சன்டேஜ், லாப நஷ்டம்லாம் உங்களுக்கு கொஸ்டின் டேரெக்டாக இல்லை, இருந்தாலும் கொஸ்டின்ஸ் அப்படின்றது கேட்குறாங்க அப்படின்றதுனால. அப்போ இதோட இன்னொரு ஸ்பெசிஃபிகேஷனாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயங்கள் சொல்லலாம். அதாவது சிலபஸில் இருக்காது, ஆனால் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் கேட்பான். ஸோ அந்த மாதிரி விஷயத்தையும் நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இது எல்லாமே அப்போ அழகு 1 இலக்கணத்தில் 2 3 பார்க்குறீங்க. அடுத்து வழக்கமாக பார்க்குற மாதிரி 3 அதிகாரம் திருக்குறள் படிக்கிறீங்க, அறநூல் 1 படிக்கிறீங்க, அப்புறம் தமிழ் சான்றோர் ஒரு 3 பேர் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு வாரத்துக்கு படிக்கிற சிலபஸாக இது அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஒரு வாரத்துக்கு படிக்கிற சிலபஸ் தான். அப்போது இப்போ நீங்கள் ஒரு சண்டே ஆரம்பிக்கிறீங்க படிக்க அப்படின்னா சண்டே கொஞ்சம் படிச்சுட்டு மண்டேலேருந்து தேர்ஸ்டே வரைக்கும் 4 நாளில் முடிச்சுட்டு 5ஆவது நாள் ஒரு தடவை நீங்கள் ஃபுல்லாக ரிவிஷன் கூட பண்ணலாம். இல்லைனா வெள்ளிக்கிழமை மதியானம் வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டு மதியானத்துக்கு மேலே நீங்கள் ஒரு தடவை ரிவிஷன் கூட பண்ணிவிட்டு சனிக்கிழமை டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். அந்த மாதிரி படிக்கிறதுக்கான சிலபஸ் தான் இது. பார்க்குறப்ப பெருசாக இருக்கும், ஆனால் உள்ளே உடச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது ஒன்றுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி முழுக்க படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரியான ஒரு சிலபஸாக தான் எடுத்து போட்டிருக்கோம். ஸோ வேறு என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 டெஸ்ட்டு போடுறீங்க. அப்போ 4 வாரம் போட்டதுக்கப்புறம் 5ஆவது வாரம் என்னன்னா ஃபஸ்ட்டு 4 வாரம் என்ன போட்டிங்களோ, ஃபஸ்ட்டு 4 வாரம் என்ன டெஸ்ட்டு படிச்சிங்களோ அந்த 4 டெஸ்ட்டும் என்னது 5ஆவது வாரம் ஃபுல்லத்தையும் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுறீங்க. அப்போ ரிப்பீட் ரிவிஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஒரு விஷயம் படித்தோன்னா அது நமக்கு என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும், மறக்காமல் இருக்கணும்னா ரிவிஷன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 4 வாரம் படிக்கிறீங்க, 5ஆவது வாரம் அதை ரிவிஷன் பண்ணுறீங்க. அடுத்து திரும்ப 6ஆவது வாரம் திரும்ப படிக்கிறீங்க, அடுத்து 7ஆவது வாரம் படிக்கிறீங்க, அடுத்து 8ஆவது வாரம் படிக்கிறீங்க, 9ஆவது வாரம் படிக்கிறீங்க, திரும்ப 10ஆவது வாரம் என்ன பண்ணுறீங்க, டெஸ்ட்டு போடுறீங்க, ரிவிஷன் டெஸ்ட்டு போடுறீங்க. அப்போ ஒரு வாரம் இந்த தேர்வே வந்து வாராந்திர ஒரு தேர்வு, திரும்ப மாதம் முடிச்சதுக்கப்புறம் அந்த மாதத்துக்கான ரிவிஷன் டெஸ்ட்டு அப்படின்ற ஒன்று. ஸோ சிலபஸ் அப்படின்றது உங்களுக்கு படிக்க முடிகிற அளவுக்கு பிரித்து கொடுத்துருக்கோம். இந்த டெஸ்ட்டு 9ஓட தமிழ் அப்படின்றது இப்போ சிலபஸ் கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால டெஸ்ட்டு 9ஓட நம்ம பிரித்து கொடுத்த தமிழ் அப்படின்றது முடிஞ்சிருது. டெஸ்ட்டு 9க்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, தமிழ் அப்படின்றத ஃபுல்லாக ஒரு தடவை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. தமிழை ஒரு தடவை ஃபுல்லாக அந்த டெஸ்ட்டு 9லேயே கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. புரியுதுங்களா? அடுத்த டெஸ்ட்டு 10 ரிவிஷன் போட்டுறீங்க. டெஸ்ட்டு 11லேருந்து உங்களுக்கு அந்த அழகு 1ல் எழுத்து மட்டும் ஒரு தேர்வு. ஏன்னா எடுத்தோன்னே உங்களுக்கு இப்படி படிக்கிறது தான் கஷ்டம். ஆனால் ஏற்கனவே படிச்சுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு படிக்கிறது என்னவா இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அழகு 1ல் எழுத்து மட்டும் ஒரு டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொண்டு போகிறோம். ஸோ இது டெஸ்ட்டு 11, திரும்ப 11, 12 இந்த டெஸ்ட்டு இந்த ஷெடியூல் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு நான் பேசிக்காக என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கோ அதை மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன். 13, 14, 15 என்ன வந்துருது, உங்களுக்கு வழக்கமாக மாதிரி ரிவிஷன் வந்துருது. கணிதத்தை பொறுத்த வரைக்கும் ரீசனிங் ஃபுல் டெஸ்ட். அதே மாதிரி ரீசனிங் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தான் இருக்கும், கொஞ்சம் டாபிக் தான் இருக்கும். ரீசனிங்கில் ஒரு 3 டாபிக் தான் மொத்தமே கொடுத்துருப்பான். அந்த 3மே நீங்கள் பிரிக்கலாம். லாஜிக்கல் ரீசனிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ டாபிக் இருக்குது. லாஜிக்கல் ரீசனிங் ஓப்பனாக கொடுத்துருப்பான், அதில் உங்களுக்கு இவ்வளோ டாபிக் இருக்குது. அது எல்லாத்தையுமே கொடுத்துருக்கோம். உங்களுக்கே தெரியும் வென் டயக்ராமில் இருந்தோம், உங்களுக்கு ஃபிகரல் சீரிஸு மற்றும் இந்த ரத்த உறவுகள் இருந்தாலும் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றது. ஸோ இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். சிலபஸில் டேரெக்டாக இல்லைனாலும் மறைமுகமாக இருக்கிறனாலும் நீங்கள் படிக்கணுன்றதுக்காக ஒரு டெஸ்ட்டாக அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போது ஜென்ரல் ஸ்டடீஸ் அதே தான், ஒரு சிலபஸாக கொஞ்சம் கொஞ்சமாக போகும். அதே மாதிரி நடப்பு நிகழ்வுகளும் ஒரு மாதமும், கொள்கை விளக்க குறிப்பு ஒரு டிபார்ட்மெண்ட்டோ 2 டிபார்ட்மெண்ட்டோ இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம். அதே மாதிரி ரீசனிங் செகண்ட் டெஸ்ட், அடுத்து ரீசனிங் 3 டெஸ்ட். அப்போ ரீசனிங் மொத்தம் 3 டெஸ்ட் வச்சுருக்கோம். இந்த 3 டெஸ்ட்டோட உங்களுக்கு என்னது மொத்தமாக முடிஞ்சிருச்சு. அப்போ இங்கே ப்ராபபிலிட்டி பெர்முடேஷன் காம்பினேஷன் இந்த சிலபஸில் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, இதெல்லாம் சிலபஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது, மறைமுகமாக இருக்குது. இதில் இருந்து கொஷின்ஸ் கேட்குறது ரொம்ப ஈஸியாக தான் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்க போது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஷின் அப்படின்றது உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே நடப்பு நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா பொருளாதார ஆய்வறிக்கை தமிழ்நாடு மற்றும் இந்தியாவுக்காக ஒரு தனி டெஸ்ட். நடப்பு நிகழ்வுகள் அது மட்டுமே படிக்க போகிறீங்க. எக்கனாமிக் சர்வேலேருந்து கொஸ்டின்ஸ் அப்படின்றது கேட்குறாங்களா? ஆமாம். எவ்வளோ தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி, உண்மையான வளர்ச்சி விதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா? குரூப் 4ல் கேட்டாங்க. ஸோ அது எங்கே தான் இருக்குது, பொருளாதார ஆய்வறிக்கை இருக்குது.
ஓகேவா? ஸோ அது அடுத்து அது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தமிழ்நாடு மற்றும் இந்தியாவுடைய பட்ஜெட் தனி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட். அதிலேயே உங்களுக்கு என்னது இந்த யூனிட் 9 சேர்ந்து வரதுலேயே உங்களுக்கு என்ன வந்துருது, இந்த டிபார்ட்மெண்ட் அந்த தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் மனிதவள மேலாண்மை துறை. இப்போ இதை ஏன் இங்கே போட்டிருக்கோன்றதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. இதை உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் ஏன் இவ்வளோ விஷயம் இருக்குன்ட்டு. அப்போ இந்த யூனிட் 9 பொருந்தக்கூடிய டாபிக் தான் இந்த மனிதவள மேலாண்மை துறை, தகவல் தொழில்நுட்பவியல் துறையெல்லாம். ஸோ அதனால தான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வழக்கமாக போகிற மாதிரி உங்களுக்கு மேத்ஸ் அதோட முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் வரதெல்லாம் மேத்ஸ் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட். மேத்ஸ் எல்லாமே ஃபுல் டெஸ்ட். வழக்கமாக டிஎன்பிசி பேட்டர்ன் எப்படி நடக்குமோ 75 கொஸ்டின் ஜெனரல் ஸ்டடிஸ், 25 கொஸ்டின் மேத்ஸ், 100 கொஸ்டின் தமிழ் அப்படின்றதான் கேட்க போகிறோம். ஓகேவா? அந்த தமிழ் 100 உங்களுக்கு என்ன இருக்கோ அதான் கேட்க போகிறோம். இதுவும் இங்கே தான் கேட்க போகிறோம். இங்கே உங்களுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கோம். எப்படி கேட்போம் அப்படின்னா எனக்கு கேட்டால் ஒரு 50லேருந்து ஒரு 60 கேள்வி இந்த ஜெனரல் ஸ்டடிஸ் அழகு 5 கொடுத்துருக்கோம். இந்த 5லேருந்து கேட்போம். பேலன்ஸ் ஒரு 15லேருந்து 25 கொஸ்டின் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த 15லேருந்து 25 கொஸ்டின் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் பாலிசி நோட்ஸ்லேருந்து கேட்போம். இதுதான் உங்களுக்கு கான்செப்ட். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம இவ்வளோ படிச்சுட்டு போவோம், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க மாட்டோம். ஸோ இதுக்காக தான் ஒரு விஷயம். மினிமம் ஒரு 10லேருந்து 15 கொஸ்டின் ஆச்சும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் பாலிசி நோட்ஸ்ல இருந்து இருக்கும் ஒரு டெஸ்ட்லையும். அதே மாதிரி பாலிசி நோட்ஸ்லாம் ஒரேடியாக எடுத்து படிச்சிங்கன்னா படிக்க முடியாது. அதனால ஒரு டெஸ்ட்லையும் உங்களுக்கு என்ன பண்ணுறோம், பிரித்து கொடுத்துரும். இந்த ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேவா? இது உங்களுக்கு போட்டிருக்கோம். அடுத்த டெஸ்ட் 17 போட்டிருக்கோம். டெஸ்ட் 17க்கு அப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு டெஸ்ட் 18 ரெண்டாக பிரித்து கொடுத்துருக்கோம். தமிழில் இலக்கியத்தில் திருக்குறள், அறநூல்கள் தொடர்பான செய்திகள் ஒரு டெஸ்ட்டு. இங்கே உங்களுக்கு சயின்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த அழகு தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு, சமூக, அரசியல் இலக்கங்கள் நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஏன் எந்த அளவுக்கு நான் அதை பிரித்து போட்டிருக்கேன், எந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணி போட்டிருக்கோன்றது மட்டும் நல்லா கவனிங்க. இந்த டாபிக் தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்ககாலம் முதல் இக்காலம், அதெல்லாம் தமிழ்நாடு திருக்குறள் கோட்பாடு, இதை நான் ஏன் கடைசியாக வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நல்லா ஒரு செகண்ட் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதற்கான நீங்கள் படிக்க வேண்டிய தகவல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறள் கோட்பாடு, திருக்குறள் எல்லாமே படிச்சிருக்கணும். அந்த 20 அதிகாரங்கள் படிச்சிருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க வச்சிருவேன். சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்றதும் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும். ஸோ இதை நீங்கள் லாஸ்ட்டாக போட்டிங்கன்னா தான் மேலெலாம் நீங்கள் படிச்சிருந்தீங்க இல்லையா? ஸோ நீங்கள் மேலே படிச்சிருந்த வச்சு தான் இங்கே நீங்கள் படிக்க முடியும். நான் யூனிட் 6 மேலேயே உங்களுக்கு என்ன போட்டிருந்தேன், 7வது டெஸ்ட்டாக 8வது டெஸ்ட்டாக போட்டிருந்தேன். விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, அதோடய நான் இதை சேர்த்து போட்டிருந்தேன்னா அப்போ நீங்கள் திருக்குறள் கூட முடிச்சிருந்துருக்க மாட்டீங்க. ஒரேடியாக திரும்ப உட்காந்து நீங்கள் இலக்கியம் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் உங்களுக்கு எங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்கேன், இதை கொண்டு வந்து இங்கே கொடுத்துருக்கேன். அப்போ உங்களுக்கு படிக்கிறதுக்கு எது சுலபமாக இருக்கும், எது வசதியாக இருக்கும், இது முழுக்க முதல் முறையாக படிக்கிறவங்களுக்கும் இது வசதியாக இருக்கணும், திரும்ப படிக்கிறவங்களுக்கும் இது வசதியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு பட்சத்தினால தான் இது இந்த மாதிரி போடப்பட்டுச்சு. ஸோ இதோட உங்களுக்கு சயின்ஸும் நடப்பு நிகழ்வுகளில் தமிழ்நாடு அரசின் நலத்திட்டங்கள் 2021 முதல். அப்போ தமிழ்நாடு அரசுடைய ஸ்கீம்ஸ் அப்படின்றது உங்களுக்கு இந்த டெஸ்ட் 18 மட்டும் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எல்லா டெஸ்ட்லையுமே பாலிசி நோட்ஸில் என்ன இருக்கும் உங்களுக்கு ஸ்கீம்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஸோ எல்லா டெஸ்ட்லையுமே உங்களுக்கு மினிமம் ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் ஆச்சு ஸ்கீம்ஸ் இருக்கும். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் 2021லேருந்து வந்த ஸ்கீம்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஒரு டெஸ்ட்லையுமே அட்லீஸ்ட் ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் ஆச்சு இன்க்ளூட் பண்ணி தான் வரும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சயின்ஸில் உங்களுக்கு ஃபிசிக்ஸும் பயாலஜியும், சயின்ஸில் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி இங்கே வச்சுட்டோம், ஃபிசிக்ஸும் பயாலஜியும் இங்கே வச்சுட்டு உங்களுக்கு ஃபைனலாக என்ன பண்ணுறோம், அந்த டெஸ்ட் 19ஓட தமிழறிஞர்கள் தமிழ் தொண்டு. அப்போ தமிழ் நீங்கள் இதோட எத்தனை வாட்டி படிச்சிட்டீங்க, தமிழ் 2 வாட்டி படிச்சிட்டீங்க, மேத்ஸு ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க 2 வாட்டி பார்த்துட்டீங்க, ஜென்ரல் ஸ்டடீஸும் இதோட நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, இந்த டெஸ்ட்டோட ஜென்ரல் ஸ்டடீஸு ஜென்ரல் ஸ்டடீஸும் நீங்கள் இதோட என்ன பண்ணிடுவீங்க ஒரு 2 வாட்டி படிச்சிருவீங்க. சொல்லப்போனால் தமிழ் இதோட ஒரு 3 வாட்டி கூட நீங்கள் படிச்சிருவீங்க, 3-4 வாட்டி படிச்சிருவீங்க தமிழில். ஏன்னா எல்லாத்தையுமே திரும்ப ரிவிஷன் எடுத்தனால 3 வாட்டி படிச்சிருவீங்க. ஓகேவா? ஸோ அப்போ இப்படி தான். அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்காமல் இருக்கிறதுக்காக திரும்ப ரிவிஷன் பண்ணுறதுக்கான ஃபுல் பிளான். அப்போ இந்த 20 டெஸ்ட்டு நீங்கள் ஆகஸ்ட் 22 முடிச்சிருக்கப்போ நீங்கள் ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி ஒரு தடவை ரிவிஷனும் பண்ணி உட்காந்துருப்பீங்க, தமிழும் 2 தடவை ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? அப்போ இப்படி நீங்கள் ஸ்டாண்டர்டாக இருப்பீங்க. 22 ஆகஸ்ட் எப்போ உங்களுக்கு எக்ஸாமு, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். அப்போ இன்னும் உங்களுக்கு சாலிடா இப்போதைக்கு இருக்க டேட் படி பார்த்தீங்கன்னா ஆனுவல் பண்ணல 25 அக்டோபர்னு கொடுத்துருக்கான். அப்போ இன்னும் 2 மாதம் உங்களுக்கு சாலிடாக என்ன இருக்குது கையில் இருக்குது. அப்போ அந்த 2 மாதம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு என்னலாம் தாராளமாக போதும். அப்போ அந்த 2 மாதத்தில் உங்களை 2 தடவை ரிவிஷன் பண்ண வைப்பேன். 2 மாதத்தில் 2 தடவை ரிவிஷன் பண்ண வைக்கிறதுக்காக ஒரு 2 தடவை ரிவிஷன் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு பிளானும் இங்கே வந்துருச்சு. ஓகேவா? அப்போ டெஸ்ட்டு 21 என்னது ஃபஸ்ட்டு 1 to 4 ஒரு தடவை படிச்சிங்களா, அது திரும்ப ஒரு டெஸ்ட். அடுத்து 6 to 9 திரும்ப 1, அடுத்து 11 to 4 திரும்ப 1, 16 to 19 திரும்ப 1. சொல்லப்போனால் தமிழை இதில் இன்னும் 2 வாட்டி படிச்சிருவீங்க, ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃபுல்லாக ஒரு வாட்டி படிச்சிருவீங்க. ஓகேவா? அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு டேட்டு போட்டு கொடுத்துறேன். 19 செப்டம்பர் டெஸ்ட் நம்பர் 24 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணி முடிச்சிருவீங்க,
படித்து முடிச்சிருவீங்க. என்னென்ன போர்ஷன் கொடுத்துருக்கோமோ அதுபடி படித்து ரிவிஷனும் பண்ணி முடிச்சு வச்சுருப்பீங்க. அப்போ இந்த 19 செப்டம்பர் அப்போ ஆகஸ்ட் 22 வரைக்கும் நீங்கள் ஒரு தடவை படித்து ரிவிஷன் பண்ணி வச்சுருப்பீங்க. 19 அடுத்த ஒரு மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, இன்னொரு தடவை படித்து என்ன பண்ணிடுவீங்க, ரிவிஷன் பண்ணிடுவீங்க. அடுத்து உங்களுக்கு இன்னும் கையில் எவ்வளோ நாள் டைம் இருக்குது, கிட்டத்தட்ட இன்னொரு 30-35 நாள் டைம் இருக்குது. கண்டிப்பாக இன்னொரு 25 நாளில் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஃபுல்லாக படிக்க முடியும். இந்த 25 நாளில் இது ஃபுல்லாத்தையும் படிக்க முடியும். ஸோ இந்த டெஸ்ட்டுக்குலாம் இன்னும் டேட் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கேன். ஏன்னா மேபி எக்ஸாம் முன்னாடி வரலாம் பின்னாடி வரலாம் இல்லையா. ஸோ அதனால் இப்போதைக்கு டேட் அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்குது. முன்னாடி வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரியும் பின்னாடி வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரியும் பண்ணலாம். சொன்ன டேட்லேயே வச்சாங்கன்னா அருமையான பிளான் ஒன்று இருக்குது. இதுக்கு ஒரு நடுவில் ஒரு 12 நாள் கேப் போட்டு இது ஒரு டெஸ்ட்டு, இதுக்கு நடுவில் ஒரு 12 நாள் கேப் போட்டு இதுக்கு ஒரு டெஸ்ட்டு வச்சோம் அப்படின்னா 24 நாள் போக பேலன்ஸ் 10 நாள் இருக்கும். அந்த 10 நாளில் நடுவில் 2 மார்க் டெஸ்ட் வைக்க போகிறோம். அந்த 10 நாள் நமக்கு எதெல்லாம் வீக்காக இருக்கும், எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம படிச்சுக்கிறதுக்காக இந்த நாள் நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேவா. அப்போ இது முழுக்க டேட் வந்து ஃபைனல் டேட் வரைக்கும் போடாததுக்கான காரணம் அப்படின்றது இதுதான். எக்ஸாம் மேபி 10 நாள் முன்னாடியும் வரலாம், 10 நாள் தள்ளியும் போகலாம். அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இதுக்கு டேட் அப்படின்றது போடாமல் இருக்கும். ஸோ இதுபடி படிச்சிங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஃபஸ்ட் டைமு தமிழ் மொத்தமாக நீங்கள் 4 தடவை படிச்சிருப்பீங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டுமே நீங்கள் 4 தடவை ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க. பட் தமிழ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 டெஸ்ட்லேயே நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, 2 தடவை படிச்சிருவீங்க. ஃபஸ்ட்டு 10 டெஸ்ட்லேயே 2 தடவை படிச்சிருவீங்க. அடுத்த 10 டெஸ்ட்டில் இன்னும் 2 தடவை படிச்சிருவீங்க. அடுத்த 10 டெஸ்ட்டில் இன்னும் 2 தடவை படிச்சிருவீங்க. அடுத்து இந்த டெஸ்ட் வருது பார்த்தீங்களா, இந்த டெஸ்ட் 21, 22 இதில் ஒரு 2 தடவை படிக்கிறீங்க. அடுத்து இந்த 23, 24 இதில் ஒரு தடவை படிக்கிறீங்க. அதே மாதிரி இதில் ஒரு தடவை படிக்கிறீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு. ஏன்னா இதில் நீங்கள் ஒரு தடவை படிக்கிறீங்க ரிவிஷன் பண்ணுறீங்க, இதில் ஒரு தடவை படிக்கிறீங்க ரிவிஷன் பண்ணுறீங்க. அடுத்து இதில் ஒன்று அப்போ 2, 4, 5, 6 தடவை படிக்கிறீங்க. இங்கே ஒரு தடவை படிக்கிறீங்க. அப்போ தமிழ் மட்டும் நீங்கள் 7 தடவை படிச்சுட்டு போகிறீங்க. அப்போ தமிழை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிட்டு போகிறீங்க, 7 தடவை படிச்சுட்டு போகிறீங்க. அப்போ இதுதான் டெஸ்ட் நம்மளுடைய ஷெடியூல் அப்படின்றது கொடுத்துருக்கேன். என்னென்ன சோர்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்கேன். இந்த புக்கு தான் அந்த புக்கு தான் இல்லை, 6th to 12th இருக்கக்கூடிய பாடப்புத்தகம். ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் நியூ புக் மட்டும் இருந்தால் போதும். தமிழை பொறுத்த வரைக்கும் நியூ அண்ட் ஓல்டு அந்த புக்கு கையில் இருந்தாலும் ஓகே. இல்லைனா அதை தொகுத்து சிலபஸ் வரையாக தொகுத்து வச்சிருப்பாங்களா, ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் புக் நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது. ஸோ எந்த புக்கு நீங்கள் வச்சிருந்தாலும் சரி, அது ஸ்கூல் புக்கு தொகுத்து இருந்துச்சுன்னா போதுமானது. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருந்து அதில் அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்போம். அதே மாதிரி ஒரு சில யூனிட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு அவுட் சோர்ஸ் டாபிக்ஸ் அப்படின்றது அப்பப்போ உங்களுக்கு குரூப்லையும் சொல்லுவோம். கணிதத்தை பொறுத்த வரைக்கும் அதே விஷயம் தான். நடப்பெண்கள் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து கொடுப்பாங்க இல்லையா. ஸோ கரியர் சர்வீசஸ் போர்ட்டலில் இருக்கக்கூடியதும் தமிழரசு இதழில் வரக்கூடியதும் கேட்கும். தமிழ்நாடு அரசு கொள்கை விளக்க குறிப்புகள் பாலிசி நோட்ஸ் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தெரியும். ஸோ அதுவுமே உங்களுக்கு யூடியூப்பில் நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது. பிடிஎஃப் கூட நம்ம என்ன பண்ணலாம், உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணல, நான் தான் சொல்கிறது தான். அதாவது சொன்னால் கண்டிப்பாக செய்யணும். நான் சொல்லிட்டு ஒரு வேளை என்னால் செய்ய முடியல அப்படின்னா உங்களுக்கு வருத்தமாயிரும், எனக்கும் வருத்தமாயிரும். ஸோ ஒரு வேளை என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக நான் என்ன பண்ணுவேன், கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். அது உங்களுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேவா. ஓகே. அப்போ இதுதான் நம்மளுடைய முழுக்க டெஸ்ட் பேட்ச். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஏன் இப்படிலாம் உடச்சு போட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் சிலபஸ் எடுத்து அனலைஸ் பண்ணிங்கன்னா தெரியும். அப்போ இந்த டெஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த மொபைல் நம்பர் இதுதான் அமௌண்ட் அப்படின்றது 555 அப்படின்றது செட் பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம போடக்கூடிய எஃபோர்ட்டுக்கு இன்னும் போட போகிறோம். இன்னொரு 7 மாதம் பயணிக்க போகிறோம், 8 மாதம் பயணிக்க போகிறோம் அப்படின்றப்ப இன்னும் நிறைய எஃபோர்ட் போட வேண்டியது இருக்குது. இது ரொம்ப குறைவான கட்டணமாக தான் தெரியுது. குறைவான கட்டணம் சொல்ல முடியாது, ரீசனபிளான ப்ரைஸ். இப்போ நீங்கள் சொல்லுவீங்க டெலிகிராம்லேயே வந்து ஃப்ரீயாக எல்லா இன்ஸ்டியூட் டெஸ்ட் பேட்சும் கிடைக்குது அப்படின்னு சொல்லி. கிடைக்கிது தான், தாராளமாக இருக்குது. பட் நம்மளுடைய குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த நம்ம ரெகுலராக உங்களுக்கு டெலிகிராமில் என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம், உங்களை கைட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்கே கிடைக்கும். கைடன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு கைடன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த கைடன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே நல்ல கைடன்ஸாக கிடைக்கும் அப்படின்றதையும் நான் இங்கே சொல்கிறேன். ஓகேவா. ஓகே. இதுதான் இந்த வீடியோ பற்றி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போகலாம். நீங்கள் இதை பார்த்து அனலைஸ் பண்ணி புரிஞ்சு ஓகே இந்த டெஸ்ட் நல்லா இருக்குது, இது வந்து ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்பி நான் கடைசி வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்கிறது தான், நீங்கள் கடைசி வரைக்கும் நான் இதை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணுவேன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா மட்டும் வந்து என்ன பண்ணுங்கள், இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா. ஏன்னா நான் சொல்கிற மாதிரி தான், எனக்கு 50 பேர் போட்டிங்கன்னா 50 பேருமே பாஸ் பண்ணணும், 100 பேர் போட்டிங்கன்னா 100 பேருமே பாஸ் பண்ணணும், 1000 பேர் போட்டு 2000 பேர் போட்டு தேவையே இல்லை. 1000 பேர் 100 பேர் போட்டிங்கன்னா 100 பேர் எனக்கு இதை ஃபாலோ பண்ணணும். புரியுதுங்களா. ஸோ அதுதான் ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த டெஸ்ட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு தடவையும் டெஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த தரவரிசை அப்படின்றது நம்ம உங்களுக்கு என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக கொடுப்போம். ரேங்க் யார் என்ன ரேங்க்கு. அப்போ இதை பார்க்குறப்ப உங்களுக்கு நீங்கள் எத்தனாவது ரேங்க்கில் இருக்கீங்க அப்படின்றது தெரிகிறப்போ அப்போ நம்ம எப்படிலாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம கரெக்டாக தான் போகிறோமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் தெரியும். ஸோ இதெல்லாம் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 555 ரூபாய் ஒரு நபருக்கு கட்டணம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறேன். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அந்த கொஷின் பேப்பர் ஷேர் பண்ணி நம்ம போட்டுக்கலாம், டெஸ்ட் வாங்கிட்டு நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம்லாம் இல்லாமல்
சேர்ந்துங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இதுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சு இந்த கொஷின் நான் சொல்கிற மாதிரி ஒரு 200 கொஷினுக்கு எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறோன்னு நினச்சிங்க. இந்த ஷெடியூல் போடுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ஆச்சு. இந்த ஷெடியூல் இது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இது வரைக்கும் யாருமே இப்படி ஷெடியூல் போடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு யாருமே பாலிசி நோட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டில் இன்பில் பண்ண கிடையாது. அதே மாதிரி இந்த மாதிரி தமிழ் உங்களுக்கு உடச்சு கொடுத்ததே கிடையாது. அப்போ ஷெடியூல் போடுறதுக்கே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோன்றப்போ, இவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கோன்றப்போ, நம்முடைய கொஷின் எடுக்கிறதுக்கும் அவ்வளோ எஃபோர்ட்ஸ் அப்படின்றது போடுவோம். ஸோ எந்த ஒரு விஷயமும் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜெயிக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள், படிங்க. வெற்றி அப்படின்றது கண்டிப்பாக நிச்சயம். நம்முடைய நம்பருக்கு இந்த டெஸ்ட் வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது நல்லபடியாக முடியும். கண்டிப்பாக இந்த 2026 நீங்கள் ஒரு எக்ஸாம், உங்களுக்கு ஏதோ ஒரு எக்ஸாமில் வெற்றி அப்படின்றது நிச்சயம். ஓகேங்களா? ஓகே, அப்போ நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாமே சொல்லியாச்சு. இந்த ஷெடியூல் எடுத்து பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, நம்ம இதே போல் இன்னொரு குரூப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.